வணக்கம். நம்மை சுற்றி செய்திக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ் சுப்பிரமணியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என கணிப்பு. சென்னையில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 13 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக சென்னையில் 105 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. அடுத்தடுத்து தவேகவில் இணையும் அதிமுக தலைவர்கள். முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் தவேகவில் ஐக்கியம். கடந்த 5 ஆண்டுகளில் கொடுமைகளை அனுபவித்தோம் என தவேகவில் இணைந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு. எங்களுக்கு மரியாதை மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்றும் உருக்கம். கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த ஆண்டு காலத்தில் எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். எங்களுக்கு மரியாதை இருந்த போதும், அது மட்டும்தான். தவேக அரசு மிகவும் வெளிப்படையாக செயல்படுகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பேச்சு. தவேகவை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உறுதி. டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டுக் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்காமல் அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தவேகவில் இணைந்தது காலம் கடந்த ஞான உதயம். அதிமுக இனி வெற்றி பெற சாத்தியம் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. காலம் கடந்த ஞானோதயம். காலம் கடந்து விட்டது, காலம் பொன் போன்றது என்பார்கள். காலம் சென்ற காலம் சென்றதுதான், திரும்பி வராது. எனவே அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இனிமேல் அங்கே தென்படவில்லை. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவருக்கு தவேகவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் இல்லாமல் தவேகவுக்கு வெற்றி கிடைத்திருக்காது என்றும் பேச்சு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காது. எங்களுடைய தலைவரை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. எடப்பாடி K பழனிசாமி பற்றி பேச ஆதவ் அர்ஜுனாவுக்கு அருகதை இல்லை. நாவடக்கம் தேவை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டனம். தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதேபோல இன்னொரு கருத்தை எங்களுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர். மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 1000 பேர் திமுகவில் இணையும் விழா. செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கஜேந்திரன் உள்ளிட்டோர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியம்.
திமுக தயவில்தான் தவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்துவிட்டதாக முடிவுக்கு வரவேண்டாம் என ப. சிதம்பரம் பேட்டி. இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே நெளிவு சுழிவு தேவை என்றும் கருத்து. கசந்து போனது, முறிந்து போனதெல்லாம் முடிவுக்கு வராதீங்க. இந்தியா கூட்டணி வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் கொஞ்சம் நீக்கு போக்கோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு திமுக தனித்து விடப்பட்டதாக முடிவுக்கு வரவேண்டாம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அறிவுறுத்தல். திமுக கூட்டணியில்தான் இருப்பதாக சிபிஐ, சிபிஎம் கூறுகின்றன என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. சிபிஐ, சிபிஎம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. மதிமுக, தேமுதிக திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் தனித்து விடப்பட்டது என்று 10 நாளில் எப்படி முடிவுக்கு வரீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மு. வீரபாண்டியனை சந்தித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாக ப. சிதம்பரம் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை, குறிப்பாக செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்த மகிழ்ச்சி, நன்றி. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியிலேயே இருக்கிறோம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. தற்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் இருந்து கொண்டே தவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் விளக்கம். இப்பொழுது நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தான் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுதான் ஆதரவு அளிக்கிறோம். தனது தலையில் தானே மண்ணெளி போட்டுக் கொண்டுள்ளார் ராகுல் காந்தி என திமுகவின் முரசொலி நாளிதழ் கடும் விமர்சனம். காங்கிரஸ் கட்சியை ஆழ குழி தோண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் புதைக்கும் செயலை செய்வதாகவும் தாக்கு. ராகுல் காந்தி தொடர்பான முரசொலி நாளிதழின் தலையங்கத்துக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதிலடி. பதவிக்காக கொள்கையை விற்கும் தலைவர் ராகுல் அல்ல என பதிவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்கள் அமைதியையே விரும்புகின்றனர் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மதவாத சக்திகள் அரசியல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்தியாளர்களை சந்திப்பதே அரசியல் நடத்துவதற்கான அளவுகோல் அல்ல. செய்தியாளர்களை சந்திக்க முதல்வருக்கு பயமில்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பதிவு. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. பாஜகவில் இருந்து விலகிய நிலையில் அண்ணாமலை தொடங்கிய புதிய இயக்கத்திற்கு பெருகும் ஆதரவு. இதுவரை 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டதாக தகவல்.
திறன் பயிற்சி பெறுவோருக்கு மட்டுமே பதவி வழங்க அண்ணாமலையின் இயக்கம் முடிவு. புதிய கட்சியை பதிவு செய்து நிர்வாகிகளை நியமித்து உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட திட்டம். யாரும் பாஜகவிலிருந்து செல்ல வேண்டாம் என தொண்டர்களுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு இழப்பு இல்லை என்றும் பேட்டி. யாரையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பாஜகவில் அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டது என நயினார் நாகேந்திரன் கருத்து வேறுபாடு இருந்தால் அண்ணாமலை முன்பே கூறியிருக்கலாம் என்றும் பேட்டி. பாரத நரேந்திர மோடி அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமித்ஷா அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, எல்லா மேடைகளிலும் அவருடைய அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடத்தியவர் திரு மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஆகவே அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் வெல்லும், புதியவர்கள் வெல்ல வாய்ப்பில்லை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முன்னாள் அமைச்சர் கே நேரு பதிலடி. அவரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 8 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, உங்களால் முடியுமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் அவர்கள்தான் மக்கள் பணியாற்ற வருவார்களே தவிர புதியவர்கள் யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி கேட்பு. தமிழக அரசு அனுமதி வழங்கிய நிலையில் ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பி வைப்பு. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்க வேண்டும் என்ற ஆணை ரத்து. மாநில போக்குவரத்து ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோயம்பேடு, போரூர், மாதவரம் ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம். ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்த நிலையில் இன்று 1,840 ரூபாய் குறைந்தது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 270 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்த நிலையில் இன்று 10,000 ரூபாய் குறைந்தது. மேற்காசிய போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பது குறித்து பொருளாதார ஆலோசகர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை. டெல்லியில் 85% எத்தனால் கலக்கப்பட்ட புதிய ரக பெட்ரோல் அறிமுகம். சாதாரண பெட்ரோலை விட 20% வரை மலிவாக கிடைக்கும் என தகவல். மேற்காசிய போர்ச்சூழலால் 61 லட்சம் மக்கள் உணவின்றி தவிப்பு. போர் முடிந்தாலும் உணவுப் பொருள் விலை உயர்வு நீடிக்கும் என ஐநா அறிக்கை. நைஜர் நாட்டின் சஹாரா பாலைவன பகுதியில் லாரி பழுதடைந்ததால் நேர்ந்த பெருந்துயரம். கடுமையான வெப்பத்திலும் தண்ணீர் இல்லாமலும் 49 பேர் உயிரிழந்த பரிதாபம். மேற்கு வங்க சட்டமன்றத்தை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழுவிலும் பிளவு.
மக்களவை குழு தலைவர் அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக 20 எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளதாக தகவல். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி போராட்டம் காரணமாக ஜந்தர் மந்தர் நாடாளுமன்ற வீதி பகுதியில் உச்சகட்ட பாதுகாப்பு. நீட் சிபிஎஸ்இ குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் முழக்கம். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் தமக்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்க மறுப்பு. லாலு வீட்டில் கையில் கம்புடன் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள கட்சி தொண்டர்கள். அமிர்தசரஸ் பொற்கோவில் வளாகத்தில் நடந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ராணுவ நடவடிக்கையின் 42வது ஆண்டு நினைவு தினம். ராணுவ நடவடிக்கையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மரியாதை. இலங்கை தமிழ் மக்களின் அவலங்களை பாடி பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது. பாடகர் சங்கீத்சனை விடுவிக்க கோரி போராட்டம். தமிழ் எம்பி ஸ்ரீதரன், முன்னாள் எம்பி கஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 இந்திய அணியில் வைபவ் சூரியவன்ஷிக்கு இடம். 15 வயதான சூரியவன்ஷி IPL தொடரில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் வாய்ப்பு. இந்திய T20 கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்திக்கு அணியில் இடம். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் ரவி மோகன். மனப்பூர்வ மன்னிப்பு கோரிய ஆவணம் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு.